நெருப்பு சூழ்ந்திருக்கும் இந்த இரவு நேரத்தில் உங்களோடு நான் ஒரு சில நிமிடங்கள் கதைத்துச் செல்லலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த தருணத்தில் மிகவும் ரம்யமான ஒரு சூழல், அதாவது குடில் காவல் காக்கும் நிலையில் இந்த நெருப்பு சூளத்தை சுற்றியும் மிகவும் வேகமான முறையில் காற்றடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காற்றோடு கூடிய ஒரு சூழலில் இந்த இரவு கலைந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நெருப்பு சொல்லும் ஒரு விடயத்தை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நெருப்பு எவ்வளவான ஒரு கஷ்டத்தை, அதாவது ஒரு பத்தி எழும்புவதற்கு, அதாவது இது அணையாமல் நிற்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு தான் மனிதனது வாழ்க்கையும் தழும்பல் நிலையில் காணப்படுகின்றது. அதாவது நாம் நினைத்துவிடக்கூடாது, எமது வாழ்க்கை வெறுமனே சிறந்த முறையில் எவருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், ஒரு தடைகள் இல்லாமல் சென்றுவிடும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நெருப்பு இயற்கையின் ஒரு சுபீட்சம், சாபம் என்று கூட ஒரு சிலர் கூறுவார்கள். ஆனால் இது அமையப்பெறும் இடத்தை பொறுத்து அது சாபமா, அது வாழ்வின் சுபீட்சமா என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இது இங்கு பாடுபடும், இந்த நெருப்பு பத்தி எழும்புவதற்கு பாடுபடும் முயற்சியானது அரும்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி ஒரு தீப்பொறியின் மீது பட்டு அது தீயாக எழும்பினால் நான் இவ்விடத்தில் சமாதி, அதாவது மரணத்தை தழுவும் நிலைதான். அதே போன்று இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அங்கும் இங்கும் இந்த இரவு நேரத்தில் பெரும் காற்றுகள் அடித்து இந்த தகரங்களை தூக்கி எனது கழுத்துகளில் அல்லது எங்காவது வீசினால் இந்த நிமிடம் கூட உறுதி இல்லை. ஆனால் எம் வாழ்வினை உறுதியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று இரவு பகலாக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இரவு பகலாக ஓடும் வேளையில் கூட நாம் எந்த ஒரு பிரச்சனையும் முகம் கொடுக்காமல் ஆரோக்கியமான முறையில் சென்று, அதாவது வம்பு ஒன்றும் இல்லை, யாருக்கும் இடைஞ்சல் இல்லை, இருக்கின்ற இடம் தெரியாமல் நாம் வாழ்ந்து சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களோடு இந்த உலகில் உள்ள பல்வேறுபட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். நாம் இருக்கும் எம் குடும்பத்துக்கு அல்லது எம் நண்பருக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அல்லது அது ஒரு சாபக்கேடான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம், இருந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் இந்த நெருப்பை போன்றாவது கொஞ்சம் ஒரு 5% அல்லது ஒரு 100ல் ஒரு 5% அல்லது 1% முயற்சி செய்து நாம் திடகாத்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும், மற்றவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் எம்மால் ஒரு சில விடயங்களை பயனுள்ள விடயங்களாக மாற்றியமைத்து பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வாழ்வாக நாம் மாற்ற வேண்டும். அது பிறருக்கு தெரியும் விதத்திலோ தெரியாத விதத்திலோ மறைமுகம் அல்லாமலோ செய்ய வேண்டும். எனவேதான் வாழ்க்கை என்பது மிகவும் போராட்டத்துக்கு மத்தியில் அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதாவது உதாரணமாக சொல்ல போனால் அந்த வாழ்க்கை என்பது ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து செல்வது போல. அதாவது நிழலில் நாம் ஒரு பாதையினூடாக செல்கின்றோம். அந்த பாதையில் செல்லும் போது ஒரு நிழலுக்காக ஒரு மரத்தில் இருந்து அமர்வது போன்றுதான் எமது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் பெரும் போராட்டம், மலையை தலையில் தூக்கி வைத்து செல்வது போல் நாம் மிகவும் பாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துகின்றோம். உலக மோகங்களுக்காக நாம் மிகவும் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட மதங்கள், மார்க்கங்கள், நல்ல நெறியான வழிகள் இருக்கும்போது அந்த நெறி வழிகளை நாம் பின்பற்றுவதில்லை. எந்த ஒரு மதத்தையும் நாம் ஒழுங்காக பின்பற்றுவதில்லை. பெயரில் நாம் மதங்களை பின்பற்றுவதாக இருக்கின்றோம். ஆனால் செயல் இல்லை. எனவே ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய நாள் நாளில்லை, நாளைய நாள் எமக்கு இருக்குமா என்பது எந்த ஒரு கன்ஃபார்ம், அதாவது உறுதியும் இல்லை. எனவே வாழும் காலங்களில் சந்தோஷமாகவும் நம்மை சூழவர்களை சந்தோஷப்படுத்தியும்
உலகத்தில் இருக்கும்போது பாரம் சுமையாக எமது வாழ்க்கையை கருதாமல், பிறர் வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்காமல், பிறருக்கு தீங்கு செய்யாமல், குரோதங்களை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை என்று மிகவும் பாரதூரமாக எண்ணாமல் போராட்டமான வாழ்க்கை தான் கொஞ்சமாவது எமது அர்ப்பணிப்பை செய்து இந்த வாழ்க்கையை சிறந்து வாழ்ந்து செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.